ஆஹா அரியலூர் வைப்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுவதுமே இன்றைக்கி தளபதியோட கோட் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு அரியலூரோட மகா சக்தி தேட்டருக்கு வந்திருக்கோம். வாங்க, படம் ஆரம்பிக்க இன்னும் 1 hour இருந்தாலும் இந்த செலிப்ரேஷன்லாம் எப்படி இருக்குது, அவங்களோட ரசிகர்லாம் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தளபதியோட ரசிகர்லாம் எவ்வளோ ஆர்வமாக உள்ளே போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். ப்ரோ சொல்லுங்கள், தளபதியோட படம் பார்க்க எவ்வளோ ஆர்வமாக வந்திருக்கீங்க? கோடி வருஷமா வெயிட் பண்ற மாதிரி இன்னைக்கு வெயிட் பண்ணி வந்திருக்கேன். கோடி வருஷமா வெயிட் பண்ற மாதிரி. ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். உள்ள என்ஜாய் பண்றோம். தப்பிச்சு நம்ம வெளில வந்துருவோம், அப்புறமா நம்ம உள்ள வைப்போம். இப்போ நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட யார் பேச போறோம்னா, அரியலூரில் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து தளபதியோட வெறியன், தளபதியோட ரசிகன், தளபதியோட தொண்டன், தளபதியோட பக்தன் பாலா. நன்றி. சொல்லுங்க பாலா, எப்படி ஃபீல் பண்றீங்க? எப்படி நீங்க வெயிட் பண்றீங்க? எப்படி அப்படியே ஒரு பதட்டமா இருக்கா, என்ஜாயா இருக்கா? டேரக்டரும் சரி ப்ரொடியூசரும் சரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த படத்துக்கு பெருசாக ஹைப் கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அண்டை மாநிலமான கேரளாவிலையும் சரி பாண்டிச்சேரியிலையும் சரி படம் ஏற்கனவே ரிலீஸ் ஆகி அதோட ரிவ்யூ பார்த்துட்டோம். ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக நெகட்டிவாக சொல்கிறவங்க கூட இந்த படத்துக்கு பயங்கர பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே அந்த படத்துக்கு ஹைப்பு இல்லாமல் கிடையாது. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நாங்களும் படம் பார்த்துருவோம். படம் பார்த்துட்டு வெளில வந்து உங்களுக்கே தெரியும் எங்கெங்கெல்லாம் இன்ன வரைக்கும் ஃபுல்லாகாமல் இருந்ததோ, அதாவது நான் சொல்கிறது நெக்ஸ்ட் வீக் அந்த ஷோவும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆரம்பிச்சிருச்சு. காலைல அந்த ரிவ்யூவில் தமிழ்நாடு முழுக்க ஒரு 10 மணி ஷோ எல்லா இடத்துலையுமே காலையில் ஏர்லி மார்னிங் ஓடிடுச்சுன்னா குறைஞ்சபட்சம் அந்த படம் ஒரு 2 வாரம் வந்து ஹவுஸ்ஃபுல் இப்பயே சாலிடாக அடிச்சிடும். சொல்லி பந்தி அடிக்குது காட். நம்மளும் உள்ளே போகிறோம், படத்தை பார்க்குறோம், என்ஜாய் பண்ணுறோம். பாருங்கள், டிக்கெட் வாங்கின உடனே அவங்களோட ரசிகர்லாம் எவ்வளோ ஆர்வமாக உள்ளே போயிட்டுருக்காங்க பாருங்கள். மற்ற விஜய் படத்துக்கும் இந்த விஜய் படத்துக்கும் ஆதரவு எப்போ இருந்துச்சு, ரசிகர்களோட ஒத்துழைப்பு எப்போ இருந்துச்சு? நல்லா இருக்குது. போன படத்தை விட இந்த படம் ரொம்ப அமைதியாக போகிறாங்க. இல்லை நீங்கள் கட்டுப்பாடு விதிச்சதுனாலயா இல்லை உங்களுக்கு ஒத்துழைப்பு தராங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. நானும் சில விஷயங்களை நல்ல விதமாக பண்ணணுங்கிறதுக்காக தான் சில இதெல்லாம் பண்ணேன். அதனால தான் நல்லாயிருக்கு, அருமையாக போயிட்டுருக்காங்க. படம் முடித்த வரைக்கும் அதேமாதிரி இருக்கணும். எதிர்பார்ப்போம் சார். உங்கள் நேம் சொல்லுங்கள். சரவணன். நீங்கள் தளபதியோட எத்தனை வருஷ வெறியர்? நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 22 வருஷமாக. வயசு? என் வயசு 30 வயசு ஆகும். 30. 10 வயசுலேருந்து விஜய் ரசிகராக இருக்கீங்க. ஆமாம். ஓகே, இந்த 20 வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் இந்த படத்துக்கு எவ்வளோ எதிர்பார்த்து உள்ளே வந்திருக்கீங்க? எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். வெளியில் வந்து எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூவாக மட்டும் தான் போயிட்டுருக்கு, நெகட்டிவ் ரிவ்யூவே கிடையாது. அந்த அளவுக்கு படம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்காங்க மக்கள். வந்து இன்னும் தளபதியோட பார்த்தீங்கன்னா 2 படம் மட்டும் தான் இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா இந்த படமே வேர்ல்டு அளவில் வந்து பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும்னு எதிர்பார்த்துட்டு. ஓகே, வாழ்த்துக்கள். உங்களை மாதிரி நாங்களும் என்ஜாய் பண்ணுறோம், வாழ்த்துறோம். நன்றி. நம்ம அரியலூர் வைப்பில் இன்னைக்கு அரியலூர் மகாசக்தி வைப்பை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்படியே பின்னாடி கொஞ்சம் ஆடியன்ஸ் பாருங்க. பார்த்தீங்களா, மகாசக்தி ஃபுல் வைப்பில் இருக்கு. பாருங்க, இந்த வைப்பெல்லாம் பார்த்துட்டே இருக்கீங்க. ஏதோ வைப்போட போய் அவர்கிட்ட கேட்போம். ஹாய் ப்ரோ, எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க? சூப்பராக இருக்குது ப்ரோ. ரொம்ப வந்து எக்ஸைட்மெண்ட் வந்து பயங்கரமாக இருக்குது. அரியலூரில் இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக படம் சக்ஸஸ் தான். ஓகே, எங்கள் அரியலூர் வைப் சேனலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அரியலூர் வைப் சேனல் வந்து நல்லா லைவ் அப்டேட் கொடுக்குறாங்க. அரியலூரை பற்றி ரொம்ப சூப்பராகவே பண்ணுறாங்க. நல்லா ஆக்டிவாக இருக்காங்க. தேங்க்ஸ் ப்ரோ. அப்பா, கோட் படத்தில் நான் ஒரு லைக்கை வாங்கிட்டேன்ப்பா. ரொம்ப நன்றி. இது போதும் எனக்கு. ஓகே ப்ரோ, நீங்கள் தளபதி படத்துன்னா இந்த மாதிரி கூட்டம் தான் இருக்கணும். தளபதினா சிறப்பு மக்கள் காட்சின்னு நேற்று போட்டோன்னே எல்லாருமே வந்துட்டாங்க. ஆனால் தளபதினா கோட்டுனா சூப்பர் படம். ஒரு பதட்டமா இருக்கீங்களே பாஸ்? அதான் எப்போ படம் போடுன்னே தெரியல. மக்கள் எல்லாம் ஆர்வமா இருக்காங்க. ஆனால் தளபதி படம்னா அது மிஞ்சிரும். அவ்வளோ பதட்டமா இருக்கீங்களே. இப்படி ஒரு வெறித்தனமான ரசிகரை நம்ம பார்த்துருக்கோமா எங்கேயாவது? இங்கே பாருங்க, பதட்டம் அப்படிங்க பாருங்க. படம் இன்னும் போடலன்னு படன்னு பேசி பொறிக்கிறாரு. உங்க வயசு என்ன பாஸ்? 14. 14 வயசு. எத்தனை வருஷமா விஜய் ரசிகரா இருக்கீங்க? நான் சின்ன வயசுல இருந்தே விஜய் ரசிகர் தான். எவரும் தெரிஞ்சதுல தளபதி ரசிகர். ஓகே, ஒரு கை காமிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணு. இப்போ முன்னாடி ஒரு ரசிகரை பார்த்தோம், 14 வயசு தான். விவரம் தெரிஞ்சதுலேருந்து விஜயின் தளபதி ரசிகர்னு சொல்றாரு. இவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. நான் நைட்லேருந்து தூங்கவே இல்லைண்ணா. படம் ரிலீஸ் ஆகுதுன்ட்டு நைட்லேருந்து தூங்கவே இல்லை. இங்கே இப்படி பார்த்தா விஜய், இப்படி பார்த்தா விஜயா இருக்கு. உங்க கையிலே தளபதி தெரியுறாரா? கண்டிப்பாக தெரியும். இப்படி ஒரு ரசிகரை கண்டது உண்டா? பயங்கரமா நைட்லேருந்து தூக்கவே இல்லை. சூப்பர், என்ஜாய் பண்ணுங்க. ஓகேண்ணா, ஓகே என்ஜாய். தளபதி. நான் வெளில வந்துடுறேன், அவங்க என்ஜாய் பண்ணிட்டு வருங்க.
இப்போ நம்ம அடுத்த இன்னொரு தளபதி ரசிகரை பார்க்க வந்திருக்கோம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சந்தோஷ்குமார். நான் வந்து அரியலூர் தான். அரியலூர் தானா? ஆமாம். நம்ம சேனல் தெரியுமா, அரியலூர் வைப்ஸ்? தெரியும். நான் இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லா Okay. வீடியோஸையும் நான் பார்த்துட்டு தான் ரொம்ப நன்றி. அப்பா சந்தோஷமா இருக்கு. இப்போ நீங்கள் இந்த படத்தை எப்படி எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? படம்னு பார்த்தீங்கன்னா தளபதி படம்னாலே அது வேறு லெவலு. அதுவும் இந்த லாஸ்ட்டாக இப்போ கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் வருதுன்னா அது இன்னும் வேறு லெவலாக இருக்கும். நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டுக்காக நாங்கள் பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் தளபதியை பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு வேறு லெவலில் ஒரு வைப்பாக இருக்கும். என்னால் சொல்லவே முடியல, வார்த்தையே இல்லை. பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம பார்த்தது வரைக்கும் பாருங்களேன், எல்லா ரசிகருமே வந்து அந்த ஷோ எப்போ ஓப்பன் ஆகும், அந்த தளபதி அப்படின்ற அந்த மியூசிக்கோட அந்த ஸ்க்ரீன் எப்போ ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்காங்க. அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஐ எம் வெயிட்டிங் தளபதிக்காக. ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் ப்ரோ. ஹாய் ப்ரோ. பாருங்க சரி, அப்புறமா கேப்பில் எடுத்துக்கோ. இன்டர்வியூவில் பேசிக்கலாம் ப்ரோ. இங்கே தான் இருப்போம். 200% ஷுவர் வெதருக்கு சொல்யூஷன் படம் எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும்? என்ன சார்? சூப்பராக இருந்துச்சு சார். நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. விறுவிறுப்பாக இருக்குது பார்க்கறதுக்கு. நல்லா இருக்குது சார் பார்க்க. ஓகே. திரும்பி பேசுங்க. நல்லா இருக்குது சார் பார்க்க. நல்லா இருக்குது. விறுவிறுப்பாக இருக்குது. என்றைக்கும் தளபதி மாசு தான். பிரேக் நல்லா இருந்துச்சுங்களா? சூப்பராக இருக்குது சார். பிரேக்கோட ட்விஸ்ட் எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருக்குது சார். செம்மையாக இருக்குது. படம் எப்படி இருந்துச்சு? படம்லாம் செம்ம படம்ண்ணே. நான்லாம் இங்கே பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து தளபதி சின்ன தளபதி வீட்டுக்கு வரப்போ நான்லாம் எமோஷனல் ஆகிட்டு தேட்டர்லேயே உட்காந்து கண்ணீர் விட்டு அழுதுட்டு வளர்ந்தேன். நம்ம அடுத்து இன்னொரு தளபதி வெறியரை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்ததுங்க? ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்ததுங்க? அறிவாக இருந்துச்சு படம். இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. எல்லாரும் பார்க்கலாம். அங்கே பார்த்து பேசு. எல்லாரும் பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சு? அது செம்மையா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சா? என்ஜாய் பண்ணலாமா? ஓகே. அரியலூர் வைஃப் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு? நல்ல படம், அருமையாக இருந்துச்சு. தளபதி நடிப்பு வேறு லெவலில் இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. இவன் தான் விஜய் ஃபேன் சொல்லுவான். நீங்க இப்போ யார் ஃபேனு? நான் அஜித் ஃபேன். சூப்பர். நல்லா இருந்துச்சு. நிஜமா நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் கிராஃபிக்ஸ் மட்டும் தான் இருந்தது. பட் படம் சூப்பராக இருந்துச்சு. பிரேக்கோட ட்விஸ்ட் எப்படி இருந்துச்சு? எதிர்பார்த்தது தான். ஃபஸ்ட்டே தெரியும், எனக்கு பார்க்கும்போது தெரியும். ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியும் இது ரெண்டு பேருக்கு நடுவில் தான் வரும்னு. பட் நல்லா இருந்துச்சு. வழக்கமாக இல்லாமல் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. நன்றி. நீங்கள் சூப்பர். என்ன ஊர்லேருந்து வரீங்க நீங்கள்? நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆலத்தூர் ஒன்றியத்திலேருந்து நாங்கள் வந்துட்டு இருக்கோம். சரிங்களா? சிறப்பாக படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற லெவலில் இருக்குது தலைவா. செம்ம என்ஜாய்மெண்ட்டு. இந்த மாதிரி ஒரு தளபதி படத்தை இதுக்கு முன்னாடி அவரே பார்த்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான படம் இது. ஃபர்ஸ்ட் ஹாஃபே பின்னி எடுக்குது தலைவா. பின்னி எடுக்குது. செகண்ட் ஹாஃப் இன்னும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். சரிங்களா? இல்லை, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது தளபதி இளைய தளபதி போட்டாங்கல்ல, அது அந்த ட்விஸ்ட், அந்த இன்டர்வல் இருக்கு பார்த்தீங்களா? இன்டர்வல் வேற லெவலில் தெரியும். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. தளபதி விஎஸ்சி இளைய தளபதி பின்னிட்டார் தலைவா. இந்த மாதிரி இன்டர்வல் நான் பார்த்ததே கிடையாது. ஓகே ப்ரோ. ஐ ஆம் வெயிட்டிங்கிற இன்டர்வல் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஆனால் தளபதி விஎஸ்சி இளைய தளபதி வேற லெவலில் யாருமே எதிர்பார்க்காது. இப்போ நம்ம மெகாசக்திக்கு இந்த படத்துக்கு வந்திருக்கோம். இப்போ இந்த படம் எப்படி இருக்குண்ணே? படம் நல்லா போயிட்டு இருக்கு. விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. தளபதி செம்ம கிளாஸ் வேற லெவல் பண்ணியிருக்காரு. படம் பிச்சுக்கிட்டு போகுது. அவ்வளோதான். அந்த பிரேக்கோட ட்விஸ்ட் எப்படி இருந்துச்சு? வேற லெவல் கொண்டாட்டமாக இருக்கு. மேலே ட்விஸ்டாக போய்கிட்டே இருக்கு. ஓகே வாங்க. ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் பின்னாடி வேணா. சும்மா சொல்லு. படம் இதுவரையும் செம்மையா இருக்கு. உண்மையிலுமே நல்லா இருக்கு. நீங்க ஒரு அஜித் ஃபேன் நீங்க? ஆமா, அஜித் ஃபேன் தான். நல்லா இருக்குங்க. அஜித் வரியா 2026. வெங்கட் பிரபு கரெக்டாக பண்ணியிருக்காரு. இதுலயும் கலக்குறோம். 2026 இதற்கு நான் பொறுப்பல்ல. அந்த 2026 எடிட்டிங்கு. நம்ம அரியலூர் வைப் சேனலுக்கு நாங்கள் ரிவ்யூ எடுக்க வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் எப்படி இருக்குது? இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்குது? நல்லா இருக்குங்க. பிடிச்சிருக்கு. ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஓகே, பார்க்கலாம். படம் தாறுமாறாக இருக்குது. ஓப்பனிங் சீன் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்குது. இது விஜயகாந்த் சீன் ரொம்ப அருமையாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் இன்னும் எதிர்பார்க்குறோம். அந்த ட்விஸ்ட் வச்சாங்க, அந்த ட்விஸ்ட் எப்படி இருந்துச்சு? ரொம்ப அருமையாக இருந்தது. அருமையாக இருந்துச்சு. படம் பூராவே ட்விஸ்ட் தாங்க இருக்கு.
ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் அவர் படம் எப்படி இருக்கு? படம் சூப்பராக இருக்குது ப்ரோ, தாறுமாறாக இருக்குது. ஃபேமிலியாக பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். பிஜிஎம்லாம் கிளிஸ்டர் யுவன் செம்மையாக பண்ணியிருக்காங்க. இல்லை யுவன்னாலே பிஜிஎம்க்கு பேர் போனவர் தான். இந்த படத்தில் அந்த பிஜிஎம்மோட ஃபீலிங்கை சொல்லுங்கள். இல்லை நார்மலாகவே படம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் யுவனை ஒரு மாதிரி கிரிட்டிசைஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. அந்த ஓப்பனிங் சீன் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். வேற மாதிரி, அவ்வளோதான். வேற மாதிரி. பிரேக்கோட ட்விஸ்ட்டு இன்டர்மிஷன் கேட்குறீங்களா? செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக படம் பார்த்துட்டு ஃபுல்லாக கமெண்ட் சொல்லுங்கள். நீங்கள் அந்த கோட் அப்படி இருக்கணும்னு எதிர்பார்த்து வந்தீங்களா? அந்த மாதிரி இருக்கா? எதிர்பார்த்ததை விடவே பயங்கரமாக இருக்குது. எதிர்பார்த்ததை விடவே பயங்கரமாக இருக்குது. என்ஜாய் பண்ணலாம், பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். ஓகே, கோட்டில் இளைய தளபதி மன்னிக்கணும், தளபதிக்கு ஒரு பெரிய ஒரு மாஸ் காமிச்சிருக்காங்க. இதில் தளபதி வராரு, இளைய தளபதி வராரு, அதான் ட்விஸ்ட்டு. மறக்காமல் பாருங்கள். இது உங்கள் அரியலூர் வைப்ஸ். நான் வாங்க, படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. சூப்பரா இருக்கு தலை படம். நல்லா இருக்கலாம். படம் எப்படி இருக்கு? சூப்பரான படம். தியேட்டர் எப்படி இருக்குன்னு கேக்குறீங்களா சார்? தியேட்டர் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா சார்? கேட்கணும். படம் எப்படி இருக்கு? அருமையாக இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. அல்டிமேட் அஜித் குமார் நைஸ் ப்ரோ. மங்காத்தா 2 ப்ரோ படம் எப்படி இருக்கு? நீ ப்ரூவ்டு வெங்கட் பிரபு தலை ஃபேன். ஓகே ப்ரோ, படம் சூப்பராக இருக்குது தலை. ஓகே ப்ரோ. ப்ரோ வாங்க, அப்படியே படம் எப்படி இருக்கு? தளபதி செம்மையாக நடிச்சிருக்காப்புல, டோனி கேட்டிருக்காப்புல, வேற லெவலு. ஓகே, ஆல் ஃபேன்ஸ் ஹாப்பி. ஹாப்பி. ஓகே ப்ரோ. சார் வாங்க, படம் எப்படி சார் இருக்கு? படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ. அருமையாக இருக்குது ப்ரோ படம் எப்படி இருக்கு? படம் வேற லெவல் ப்ரோ. தலலாம் வந்தாரு தோனி. தோனி வந்தார்ல, அது எல்லாத்துக்குமே ஹாப்பி தானே? செம ப்ரோ. படம் மேக்கிங் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்தது. ஸ்டோரி உங்களுக்கு எல்லாம் எல்லாமே நல்லா இருந்தது. ஃபைட்டு, பிரேக்கு, Mass இன்ட்ரோடக்ஷன். ஓகே, செம்மையா பண்ணு. தேங்க்யூ ப்ரோ. எப்படி ப்ரோ இருந்துச்சு? குட் ப்ரோ. ப்ரோ படம் எப்படி இருந்துச்சுண்ணா? படம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக. படம் எப்படி இருந்துச்சு? ப்ரோ படம் ப்ரோ. ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா சூப்பருங்க, செம்ம செம்ம படம் சூப்பர். படம் சூப்பராக இருந்துச்சு. மாஸ் சூப்பர் சூப்பர். வேற லெவல். தலை தோனி சூப்பராக இருக்கு ப்ரோ. படம் சூப்பராக இருந்தா, ஆனால் தேட்டர் தான் எனக்கு சரி. சூப்பராக இருந்துச்சு தலை. படம் நல்லா இருக்கு. விபி ஃபேன் பேட்ச் வேற லெவல். சூப்பராக இருக்கு. ஆல்வேஸ் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தலைவா. தளபதி படம் சூப்பராக இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கு, சந்தோஷமா இருக்கும். நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? சீட்ல இருந்து ஏந்திரிக்க முடியாது அந்த மாதிரி தரமா இருக்குண்ணா, தரமா. ப்ரோ ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? சூப்பர். படம் எப்படி படம் சூப்பர். ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? வேற லெவல் தலை. செமையா இருக்கு ப்ரோ நல்லா இருந்துச்சுங்களா படம்? சூப்பர். படம் எப்படி இருக்கு? மாஸ் மாஸ். வேற மாதிரினா படம். நானும் என்ன பண்ணேன் சார் படம் எப்படி சார் இருந்துச்சு? அடுத்த லெவல், வேற லெவல். எங்கள் தலைவர் விஜய் படம் சூப்பராக இருக்குது. எல்லாரும் குடும்பத்தோடு வந்து பாருங்கள். நல்லா இருக்குது. ஓகேவா? அவ்வளோதான். படத்தில் உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் இப்போ இதில் ஃபேமிலியும் இருக்குது, ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்குது, அப்பா மகன் ஃபைட் இருக்குது. ஒன்றும் இல்லை, இது இல்லைங்க, எல்லாமே பிடிச்சிருக்குதுங்க. ஓகேவா? எல்லாமே பார்க்குற மாதிரி தான் இருக்குது. விறுவிறுப்பாக போகுது, எல்லாருமே வந்து பார்க்கலாம். எங்கள் தலைவர் விஜய் வந்து விட்டு ஆட்டாட்டுன்னு ஆட்டி கிழிச்சு விட்டாப்புல. இல்லை இதில் 3 செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்ச செக்மெண்ட்: ஓப்பனிங், கிளைமேக்ஸ். எங்கள் தலைவர் எது பண்ணாலும் எங்களுக்கு பிடிக்கும். இதுதான் இல்லை கிடையாது. இல்லை ப்ரோ, அதிலே பெஸ்ட்டாக இந்த சீனு கரெக்டாக சொல்லிட்டாரு பார்த்தீங்களா? அவருக்கு எல்லாமே பொருந்தும், அவருக்கு வந்து தளபதிக்கு வேற லெவலு, எல்லாமே பொருந்தும். இல்லைங்க அதான். காலையில் இதே இடத்துல நம்ம தளபதியோட பக்தன், வெறியன், ரசிகன், தொண்டன் அவர் காலையில் கொடுத்தாச்சு. படத்துக்கு முன்னாடி பார்த்தோம், இப்போ படம் பார்த்துருன்னு சொல்கிறாரு. போதே ஒன்று சொல்லிட்டு போனேன். கண்டிப்பாக அந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த கேரளாவிலையும் பாண்டிச்சேரியிலும் நமக்கு முன்னாடி இயர்லியாக ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்காக ஈஸியாக வந்து ரிவ்யூ நல்லா பாசிட்டிவாக இருக்குங்கிறதுனால ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் வந்து நெக்ஸ்ட் வீக் தாண்டி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதை தளபதி வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா, மெக்குலம் வந்து டெஸ்ட் மேட்ச் வந்து ரிட்டையர்ட் ஆகும்போது அவர் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி அடிச்சு ரிட்டையர்ட் ஆனார். அந்த மாதிரி தளபதி இன்னும் ஒரு படம் தான் நடிக்க போகிறாரு. இந்த படத்தோட வசூலும் அடுத்த படத்தோட வசூலும் இன்னும் 20 வருஷம் அவர் நடித்தா என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். கண்டென்ட் ஃபுல்லாக ஃப்ரெஷ் கண்டென்ட். தளபதி ரசிகனாக இதை சொல்ல கிடையாது, ஒரு கமர்ஷியல் ஃபிலிமோட லவ்வராக சொல்கிறேன் இதை. ப்ரோ அடுத்து இந்த படத்தில் வந்து ஒரு ஓப்பனிங், இன்ட்ரோடக்ஷனு, பிரேக்கு, கிளைமேக்ஸ், இதில் எது உங்களுக்கு பிடிச்சது? எந்த ட்விஸ்ட் உங்களுக்கு பயங்கரமாக இருந்துச்சு? படம் முழுக்க ட்விஸ்ட் தானேங்க. அவங்க பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, மாற்றி வெங்கட் பிரபு, பிரேம்ஜி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கர்ஸ் எல்லாம் போட்டு வாங்க நிறைய விஷயம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் 1 வருஷம் பேட்டி கொடுக்கல மாட்டேங்க, அவ்வளோ விஷயம் உள்ளே இருக்குது. நிறைய விஷயம் உள்ளே போனால் இப்போ இன்னொன்று எனக்கு பார்த்ததெல்லாம் மறந்து போச்சு. அடுத்த ஷோ போகணும்.
உண்மையாலுமே சொல்கிறேன், ஃபஸ்ட்டில் பார்த்ததுக்கும் செகண்ட் ஹாஃப் பார்க்குறதும் எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. படம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்காந்துட்டு எங்களை ட்ராவல் பண்ண வச்சுது தளபதி. அதாவது அந்த தலை வருவார்னு பார்த்தா இந்த தலையை காட்டிட்டாங்க. அது சூப்பராக போச்சு. ஓகே ப்ரோ, நன்றி ப்ரோ. தேங்க்யூ. ஓகே, இப்போ நிறைய பேர் நம்ம ரிவ்யூ கேட்டோம், யாருமே நெகட்டிவ் கொடுக்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள், நிறைய சீக்வன்ஸ் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டு தான். ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் உடையும், அடுத்த 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் உடையும். அந்த மாதிரி தான் கதையை வச்சுருக்காங்க. ஓப்பனிங் இன்ட்ரோடக்ஷனும், அந்த ட்ரெயின் ஃபைட்டு, கிளைமேக்ஸு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸில் பயங்கரமான ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போயிட்டுருக்கும். கண்டிப்பாக வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அரியலூர் வைப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் ரிவ்யூக்காக வந்து காலையிலேருந்து இங்கே ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. மிஸ்டர் திருமுருகன் என்னோட நண்பர் தான். அது கூட இவ்வளோ நேரம் ஆங்கர் பண்ணது பெக்கம் என்னோட நண்பர்கள் தான். இவங்க வந்து பார்த்திங்கன்னா பல புது விஷயங்கள் யூடியூப்பில் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. காலையிலேருந்து ரிவ்யூ கேட்ட இவங்களும் எங்கள் கூட உட்காந்து படம் பார்த்தாங்க. ஜெனியூனாக ஹானஸ்ட்டாக உங்கள் ரிவ்யூ நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, அதாவது உண்மையை சொல்லணும்னா இந்த டைட்டில் வச்சுருக்காங்க பாருங்கள், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஃபஸ்ட் ஆஃப் பார்க்கக்குள்ள அப்படியே உட்காந்துச்சு. அதாவது அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே உண்மையாலுமே இது வரைக்கும் காணாத ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, இது வரைக்கும் காணாத ஒரு ஆக்டிங் எல்லாமே. செகண்ட் ஹாஃப் வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக போனதுனால ஒரு நடுவில் ஒரு அரை மணி நேரம் மட்டும் கொஞ்சம் அது வேறு வழி இல்லை, ஏன்னா கதையை கொடுக்கணும்னா கொஞ்சம் லேக் இருக்கும். அந்த ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லேக் ஆனதை கவர் பண்ணுற மாதிரி கிளைமேக்ஸில் வச்சு செஞ்சுட்டானுங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இது வந்து ரசிகர்கள் மட்டும் பார்க்க தேவையில்ல, எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய படம். அண்ட் முக்கியமாக ஃபேமிலி, சின்ன பசங்க ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. எப்படி இந்த பப்ஜி கேம்லாம் விளாட்றாங்க அது மாதிரி அது வந்து ஒரு விருப்பமாக வந்து உட்காந்து பார்க்குற அளவுக்கு படம் இருக்குது. ஓவரால் படம் சூப்பர். ஃபேமிலி ஆடியன்ஸ் தாராளமாக பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸுக்காகவே நீட்டாக எடுத்திருக்காங்க படத்தை. ஓகே, படத்துக்கு அந்த டைட்டில் மாதிரி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அதாவது எனக்கு தெரிஞ்சு இது விஜய்க்கு மட்டும் இல்லை, தளபதி விஜய் அவருக்கு மட்டும் இல்லை, வெங்கட் பிரபுக்குமே இது ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமாக இருக்கும் கண்டிப்பாக. அந்த கேமியோ பற்றி நீங்களே சொல்லிடுங்க. நிறைய பேர் கேமியோ வந்தாங்களா? சஸ்பென்ஸ் இல்லை, சஸ்பென்ஸ் அது ஓகே பண்ணோன்னா இல்லை ஆக்சுவலாக ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாருமே ட்ரைலர் பார்த்துருப்பீங்க, விஜயோட நம்ம ஃபேஸ் இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. இங்கே வந்து பார்க்கக்குள்ள தான் தெரியுது அது கதைக்கு எப்படி உட்காருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது உங்களுக்கு யாருக்குமே அது மைண்டில் இருக்காது. நீங்கள் ட்ரைலர் பார்த்ததுக்கும் இங்கே வந்து படத்தை பார்க்கறதுக்கும் உங்களுக்கு எதுவுமே மைண்டில் இருக்காது, எல்லாமே மறைஞ்சிடும், நீங்கள் கதைக்குள்ளே தான் இருப்பீங்க. தேங்க்யூ, நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா படம் முடிஞ்சு வெளில வந்துட்டோம். நம்ம எம்எஸ்கே கைஸ், நம்ம ஜிந்தா இப்படிலாம் வந்து இவங்களாம் வந்து முக்கியமான விஜய் வெறியர்கள் அரியலூரில். அரியலூரில் எங்கே விஜய் படம் வந்தாலும் அங்கே நீங்கள் எது இருக்கோ இல்லையோ, விஜயோட போஸ்ட் இருக்கோ இல்லையோ, எம்எஸ்கேயோட ஃப்ளெக்ஸ் இருக்கும். அவர்கிட்ட தான் நம்ம பேச போகிறோம் இப்போ. ஓகே எம்எஸ்கே, படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தளபதி கேர் எடுத்த இத்தனை படத்துலேயே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரோல் எடுத்திருக்காப்புல. எதிர்பார்க்க பல ட்விஸ்ட்டு படம் பார்க்குறவங்களுக்கு நேரில் வந்து பார்த்தா நல்லா புரியும். கிளைமேக்ஸ் சொல்கிற அளவுக்கு அவர் எடுத்த இத்தனை படத்தில் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் நிறைய இருக்குது. படம் வந்து போகிறதே தெரியாது, அடுத்தது என்னங்கிற ஒரு எதிர்பார்ப்பை கொண்டுகிட்டே போயிருக்காங்க. ட்விஸ்ட்டு அருமையாக வச்சுருக்காங்க. வெங்கட் பிரபு கரெக்டாக கொண்டு போய் ஸ்க்ரீன் ப்ளே என்னை பொறுத்தவரையும் தளபதியோட படத்தில் மிகப்பெரிய ஒரு போஸ்டர். இது கண்டிப்பாக பிளாக் போஸ்டர், எந்த மாற்றமும் இல்லை. அது இன்னும் உங்களுக்கு போக போக மக்களோட ஆடியன்ஸ் ஒன்று தெரியும். இந்த கூட்டம் வந்து இதுக்கப்புறம் அதிகமாக ஸ்க்ரீன் அதிகமாகவும் மக்களோட ஃபேமிலியோட ஆடியன்ஸ் அதிகமாக வருவாங்க. அது எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, நன்றி. மங்காத்தாபுர பேர் சொல்லும் படமாக இருக்கும் வெங்கட் பிரபுக்கு. இது ஒரு மிகப்பெரிய எப்படி சொல்கிறது, மங்காத்தா 2ன்னு சொல்லிக்கலாம். மங்காத்தா 2ன்னு இந்த படத்தை சொல்லலாம். ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு இந்த படத்தில் நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க. உங்களுக்கு எப்படி சொல்கிற, வைப்புக்கு மேலே வைப்பு ஏறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு கிளைமேக்ஸும் வைப்புக்கு மேலே வைப்பு ஏறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஏங்க நாங்களே அரியலூர் வைப்பு தாங்க. அஜித் சொன்னார் மங்காத்தாவோட விஜயோட படம் இன்னும் மாசாக வரணும் அப்படின்னு சொன்னார். அது கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காரு வெங்கட் பிரபு. அஜித் கேட்டதுக்கு என்னங்க விஜய்க்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காரு. விஜய் அண்ணன் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக செய்ய வேண்டியதை முறையாக எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு விட்டார். அவர் வில்லனை வந்து நாங்கள் பார்த்ததே கிடையாது, ஆனால் இப்போ பார்த்தோம் பாருங்கள், அது கிளின்னு கிழிச்சு விட்டாருங்க. எப்படிங்க எல்லா ஒரு திறமையும் ஒரே ஆள்கிட்ட இருக்குங்கிறது நாங்கள் இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சோம். அதை இதுக்கப்புறம் 2026 அண்ணனுக்கு இதுக்கப்புறம் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு நாங்கள் பார்ப்போம். இதுக்கப்புறம் எல்லாமே பார்ப்பாங்க. இது வந்து கோட்டு படம். ஆனால் நான் இதுவரையும் தலைவரை இது மாதிரி இன்றைக்கி நான் பார்த்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சூப்பராக இருக்குது, ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. இதுக்கப்புறம் எப்படி நடிக்குங்கிறது தலைவர் தான், கெத்து தான். ஓகே, அரியலூர் வைப்பில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, அரியலூரே வைப்பாக இருக்கிறத பார்க்குறோம். அது எடுத்துக்காட்டு அத்தாச்சியும் தான் இவங்க எல்லாம். ஓகே, இந்த அரியலூர் வைப்ஸ் சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சின்ன பையனை சப்போர்ட் பண்ணுங்க.